தெரியாம பட்டுருச்சு, கவனிக்கல. அடிக்கடி எதுவும் பட்டுருச்சோ? இல்ல பரவாயில்ல பை, உங்களுக்கு நல்லா தெரியும் பை, நானும் சைதாப்பேட்டில தான் இருக்கேன். தினமே கடவுளே தான் போய் நீங்க மசூதிக்கு போவீங்க. அப்படியா? சைதாப்பேட்டியா? உங்க பேர் நண்பா? ஃபெரோஸ் பை. ஃபெரோஸ், என் பேர் மன்சூர். ஆமா ஃபெரோஸ், சைதாப்பேட்டன்றீங்க. சைதாப்பேட்டை பள்ளியில உங்களை நான் பார்த்ததே இல்லையே. இல்ல பை, நான் ஜும்மா மட்டும் தான் வருவேன். மாடியில கடைசியில ஓரமா தொழுதுட்டு அப்படியே போயிடுவேன், பாத்துக்க மாட்டீங்க. ஓ சரி, இப்போ என்ன பீச்சுக்கு ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? இல்ல பை, நிம்மதியே போயிடுச்சு பை. கடையில வியாபாரம் இல்லாம மண்டை காஞ்சி போயிருக்கு பை. என்னைக்கு இந்த லாக்டவுன் போட்டாங்களோ வியாபாரம் இல்லாம நிம்மதி இல்லாம போயிடுச்சு பை. அதான் ரிலாக்ஸ் ஆகிட்டு போறேன்னு பீச் பக்கம் வந்திருக்கேன் பை. நிம்மதி இல்லைன்னா பள்ளிவாசலுக்கு தானே போகணும். இப்படி நிம்மதியை தேடி பீச்சுக்கு வந்துட்டீங்க. சரி வாங்க பேசிக்கிட்டே போவோம். இப்படிதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் நிம்மதியை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு உங்க முன்னாடி மன்சூரா நிக்கிறேன். நான் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு உச்சகட்ட ஊதாரியா சுத்திட்டு அன்னைக்கு என் பேரு மணிகண்டன். பொறப்போக்கு நாயே, சாராயத்தை ஊத்து. ஏய் ஏன்டா இவ்வளவு பெரிய ஆட்டோ நிறுத்தினது? ஏய் ஏன்டா டிரைவரு புல்லட் பாண்டி வர? ஏய் நோஞ்சா இங்க வா. 100 ரூபா சில்லற வச்சுக்கிறா இல்லையா? 100 ரூபா கூட இல்லாம எதுடா வெளியே வரா? நோஞ்சா மூஞ்சி, உன்னெல்லாம் ஏன்டா கடவுள் உயிரோட வச்சுக்கிறாரு? எந்த கடவுள்ரா என்ன சாவடிக்கிறதுக்கு? நின்னா ஒரு கடவுள், நடந்தா ஒரு கடவுள், வானத்துக்கு ஒரு கடவுள் வச்சுக்கிறீங்க. 1500 கடவுள் இருக்குது. முதல்ல அந்த கடவுளை போய் எனக்கு சரக்கு வாங்கிட்டு சொல்லினா சாவ வச்சிருவோம். ஓடு ஓடு. சா நான் என்ன சொல்றேன், நான் தள்ளு பா. சூப்பர் ஃபிகர்ரா டார்லிங், ஐ லவ் யூ. என்ன டார்லிங், செருப்பு வேணுமா? மாமா கிட்ட சொல்லி வாங்கி தரேன். ஏன் சார், அந்த அம்மா தான் ஆஸ்பத்திரியில் சீரியஸ் ஆகுறாங்களாமே. ஒருவேளை அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்து யார் முதலமைச்சர் வருவா? ஓபிஎஸ்ஸா இல்லை சசிகலாவா? அதான் ஜெயக்குமார் இருக்கிறப்பா, கட்சியில பழைய ஆள் அவர் வரது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. நீ வேணா பாரு சார், இவர் ஒருவாரு அவர் ஒருவாருன்றோம். கட்சியில பேரே தெரியாது, அவனை வந்து தட்டுன்னு போக போறான். ஆமாப்பா. ஓகே பாய் பாய் பாய். எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், ஒரு விஷயம் கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியா? அப்படி தப்பா நினைக்கிற அளவுக்கு என்னப்பா கேட்ட போற? கேளுப்பா. நீ இந்த மசூதியில போய் கும்பிடுறீங்களே, அதுக்குள்ள எத்தனை சாமி போயிருக்கும்? ரொம்ப நாள் சந்தேகம் எனக்கு. சில மதத்துல 3 சாமியை கும்பிடுறாங்க, சில மதத்துல 300 சாமியை கும்பிடுறாங்க. இந்த மசூதியில எத்தனை சாமி இருக்கும் அதை மட்டும் சொல்லு போய். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பல கடவுள் கிடையாது தம்பி. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இறைவன் ஒருத்தன் தான். ஒருத்தர் இருந்தா தான் அவன் இறைவன் இஸ்லாம் சொல்லுது. புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப நம்ம 2 ஆட்டோல பேசிட்டு வந்தோம்ல, அதிமுக அடுத்த மூலம் சரி யார் வருவான்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தோம். இதுவே திமுக அதிமுக 2 பேரையும் ஒரே நேரத்துல பதவியில் உட்கார வச்சு 2 பேருக்கும் சேம் பவர் கொடுத்துட்டோம். அப்ப என்ன ஆகும்? ஐயோ, இவங்க 2 பேரும் எதிர் கட்சியா இருக்கும்போதே சண்டை தாங்கல. இதுல 2 பேரும் ஒரே நேரத்துல ஆட்சியில உட்கார வச்சுன்னு வை, தமிழ்நாடே தாறுமாறு தான். சாதாரண தமிழ்நாட்டுக்கு 2 முதலமைச்சர் தான் அந்த நிர்வாகம் சரியா இயங்காதுன்னா, இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட உலகம் சரியான நேரத்துக்கு சூரியன் உதிக்குது, சரியான நேரத்துல மழை பெய்யுதுன்னா அதெல்லாம் ஒருத்தரோட கண்ட்ரோல்ல இருந்தா சரியாவே இயங்கும். ஒருவேளை பல கடவுள் இருந்ததுன்னு வைங்களேன், ஒருத்தர் இப்ப மழை பெய்யட்டுன்னு, இன்னொருத்தர் வேணான்னு, ஒருத்தர் சூரியன் உதிக்கிட்டுன்னு, இன்னொருத்தர் வேணான்னு. இப்படி கடவுளுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா இந்த உலகம் சரியா இயங்க முடியுமா? அதனால ஒருத்தன் தான் இறைவன், அவன் தான் இந்த உலகத்தை சரியா முறையா இயக்குறான்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது தம்பி. அவன் தான் அல்லாஹ். அல்லானா இது அரபு நாட்டுல இருந்து வந்த கடவுள் கிடையாது தம்பி. இப்போ நம்ம இங்கிலீஷ்ல காடுன்னு சொல்லுவோம், தமிழ்ல கடவுள்னு சொல்லுவோம், இந்தியில பகவான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அரபு மொழியில அல்லாஹ். அல்லானா ஒன்ன என்ன இந்த முழு உலகத்தை படைச்சு இது எல்லாத்தையும் பரிபாலிக்கிறான்ல, அந்த இறைவன் சொல்லி அர்த்தம் தம்பி. பாய் கரெக்டா சொல்ற பாய். இவ்வளவு நாளா கடவுளை பத்தி எனக்கு என்னென்னலாம் சந்தேகம் இருந்துச்சோ அது எல்லாத்துக்கும் சரியா பதில் சொல்ற பாய். நீங்க ஒண்ணு செய்யுங்க, இந்த குரானை படிங்க தம்பி. மனுஷன் வாழ்க்கையில என்னென்ன சந்தேகங்கள்லாம் இருக்குமோ அது எல்லாத்துக்குமே இந்த குரான்ல தெளிவான பதில் இருக்கு. அவசியம் நீங்க இந்த குரானை படிங்க தம்பி. அன்னைக்கு அந்த பாய் பேசிட்டு போன வார்த்தையெல்லாம் எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அன்னைக்கே அந்த குரானை திறந்து படிச்சேன். எது நல்லது எது கெட்டதுன்ற உண்மை எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அநியாயமா ஒரு அப்பாவி அடிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம், மனுஷன் வாழ்க்கையை மது எவ்வளவு சீரழிக்குது, பெண்களுக்கு எவ்வளவு கண்ணியம் தரணும், இப்படி வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வழிகாட்டலும் அந்த குரான்ல இருந்துச்சு. ஏன் வாழ்றோம், எதுக்குடா இந்த வாழ்க்கைன்னு வழி தெரியாம வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னா அன்னைக்கு தான் இஸ்லாமுன்ற சரியான பாதையை தேர்ந்தெடுத்தேன். அப்படியாப்பட்ட மனிதனை தான் அல்லாஹ் இன்னைக்கு மன்சூரா தேர்ந்தெடுத்திருக்கான். இதுக்காக அல்லாவுக்கு நான் காலம் முழுக்க நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். இதுல கொடுமை என்ன தெரியுமா? ஒரு குடிகாரனா ஊதாரியா சுத்திட்டு இருக்கோம் கூட என்னை உட்கார வச்சு வீட்டுல சோறு போட்டாங்க. ஆனா என்னைக்கு நான் முஸ்லீமா மாறணும், நீ முஸ்லீமா இருந்தா வீட்லயே இருக்காதுன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே துரத்துனாங்க. அந்த நேரத்துல ஒருவேளை சாப்பாடு இல்லாம தெருவா சுத்தி இருக்கேன். ஆனா அந்த நேரத்துல கூட ஒருவேளை தொழுகையை விட்டது கிடையாது. ஏன்னா இஸ்லாமுங்கிற பொக்கிஷம் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த பசி கஷ்டம் இதெல்லாம் எனக்கு பெருசாவே தெரிஞ்சதில்லை தம்பி. ஆனா இன்னைக்கு எத்தனையோ முஸ்லீம்ங்க
இஸ்லாமுங்கிற பொக்கிஷம் அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சதுனால சர்வ சாதாரணமா தொழுகை விட்டு சுத்திட்டு இருக்காங்க. எங்க தாத்தா முஸ்லீமு, எங்க அப்பா முஸ்லீமு, இதனால நானும் முஸ்லீமு, இப்படி உங்களுக்கு எல்லாம் இஸ்லாம் ஈஸியா கிடைச்சதுனால தொழுகைங்கிற அந்த பொக்கிஷத்தோட மதிப்பு தெரியாம ஜும்மா தொழுதா போதும், பெருநா தொழுதா போதும்னு அவ்வளவு அசால்ட்டா அலைஞ்சிட்டு இருக்கீங்க. இன்னும் சிலர் கடையில பிஸியா வியாபாரம் பண்ணிட்டு தொழுகை விடுறாங்க. பள்ளியில அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அல்லா தான் பெரியவன், அல்லா தான் பெரியவன் சொல்லி கூட எனக்கு அல்லா பெரியவன் கிடையாது, என் கடையோட கல்லா தான் பெரியவன்ட்டு வியாபாரத்துக்காக தொழுகையை மறந்து சுத்திட்டு இருக்காங்க. நாளைக்கு மறுமையில அல்லா தொழுகையை பத்தி தான் முதல்ல கேள்வி கேட்பான். அதனால என்ன ஆனாலும் சரி தொழுகையை மட்டும் விட்டுறாதீங்க நண்பா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, உடல்ல தலை எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி இஸ்லாத்துல தொழுகை முக்கியம். ஒரு தலையை வச்சு தான் ஒரு ஆளையை யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். தலை இல்லைன்னா அவனுக்கு பேர் முண்டம். அந்த மாதிரி இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தொழுகை தான் ஒரு முஸ்லீம்கான அடையாளம். தொழுகை இல்லைன்னா அவன் முண்டத்துக்கு சமம். இப்போ முடிவு பண்ணுங்க, நீங்க முஸ்லீமா வாழ போறீங்களா இல்ல முண்டமா வாழ போறீங்களா? யாருக்கு எப்போ மௌத் வரும்னு சொல்ல முடியாது நண்பா. அதனால நீங்க வாழ்ற வரைக்கும் 5 நேரம் தொழுகையை ஒழுங்கா தொழுவுங்க. நீங்க தேடுற நிம்மதி உங்களை தேடி வரும். சரி, டைம் ஆச்சு, கிளம்பட்டுமா? இப்போ கிளம்புனா நான் மகரிபுக்கு சைதாப்பேட்டைக்கு போயிடுவேன். வரட்டுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் பாய். ஃபெரோஸ், அடுத்த தடவை உங்களை பார்க்கும்போது பள்ளியில தான் மீட் பண்றோம். அல்லாஹ் தான் பெரியவன் பள்ளியில பாங் சொல்லும் போது எனக்கு அல்லாஹ் பெரியவன் கிடையாது, என் கடையோட கல்லா தான் பெரியவன்ட்டு இன்னைக்கு எத்தனையோ பேர் வியாபாரத்தை பார்த்துட்டு தொழுகை விடுறாங்க. அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாத்து ஜனாஸா, அஸ்ஸலாத்து ஜனாஸா, அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். லேட்டா வந்தவங்க ஜனாசா முகத்தை பார்க்காதவங்க எல்லாம் பார்த்துங்க பை. ஃபெரோஸ், அடுத்த தடவை உங்களை பார்க்கும்போது பள்ளியில தான் மீட் பண்றோம். யாருக்கு எப்போ மௌத் வரும்னு சொல்ல முடியாது நண்பா. அதனால வாழ்ற வரைக்கும் 5 நேரம் தொழுகையை ஒழுங்கா தொழுவுங்க. நீங்க தேடுற நிம்மதி உங்களை தேடி வரும். காலையில ஃபஜர் தொழு நல்லா வந்தாருங்க. தொழுது முடிச்சுட்டு வீட்டில் போய் குரான் ஊதிருக்காரு, அப்படியே ரூபு போயிடுச்சு. குரான்ல தாங்க ஒரு வாழ்க்கையை தொடங்கினாரு. இன்னைக்கு குரான் ஓதிட்டு இருக்கும்போது அல்லாஹ் அவரோட ரூவை வாங்கிட்டான். எப்படியாப்பட்ட மௌத்து பார்த்தீங்களா? அல்லாஹ்வை நேசிக்கிற மக்களுக்கு இப்படியாப்பட்ட கண்ணியமான மௌத்து தாங்க கிடைக்கும். அவர் காலில் அடிபட்டு அவ்வளோ பெரிய கட்டோட நொண்டி நொண்டி பள்ளிவாசலுக்கு வருவாருங்க. அப்படி இருந்த மனுஷன் ஒருவரை தொழு விட்டது இல்லைங்க அவரு. யா அல்லாஹ், வாழ்க்கையோட அர்த்தம் தெரியாம மனம் போன போக்குல உன்னை மறந்து என் வாழ்க்கையை வீடா அழிச்சிட்டே அல்லாஹ். இனி உனக்கு பயந்து நன்மையான வாழ்க்கை வாழ்ற ரப்பே, உன் மேல சத்தியமா இனிமே எந்த பாவமும் செய்ய மாட்டேன் அல்லாஹ். என்னை மன்னிச்சிரு ரப்பே. நீ மன்னிக்கலாம் இந்த பாவி எங்க போவே அல்லாஹ். இனி என் வாழ்க்கையில ஒரு நேரம் தொழுகையை கூட விட மாட்டேன் அல்லாஹ். ஃபஜர் உட்பட எல்லா தொழுகை பேணுதல நிறைவேற்ற உதவி செய்யறப்பே. வாழ்ற வரைக்கும் உனக்கு உண்மையானவனா, மறுமைக்கான தயாரிப்போட நேர்மையான வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த பாவியை மன்னிச்சிரு ரப்பே. யா அல்லாஹ், இந்த பாவியை மன்னிச்சிரு ரப்பே. நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தொழுகையை பத்தி தான் முதல்ல கேள்வி கேட்பான். அதனால என்ன ஆனாலும் சரி தொழுகையை மட்டும் விட்டுறாதீங்க நண்பா. எங்க தாத்தா முஸ்லீமு, எங்க அப்பா முஸ்லீமு, இதனால நானும் முஸ்லீமு, இப்படி உங்களுக்கு எல்லாம் இஸ்லாம் ஈஸியா கிடைச்சதால தொழுகையோட அருமை தெரியல. இப்ப முடிவு பண்ணுங்க, நீங்க முஸ்லீமா வாழ போறீங்களா இல்ல முண்டமா வாழ போறீங்களா? பிறந்ததும் பாங்கு உண்டு தொழுகை இல்லை, அவன் இறந்ததும் தொழுகையுண்டு பாங்கு இல்லை. புரிந்தவனானவன் கொள்வதில்லை, புரிந்தவனானவன் கொள்வதில்லை, இதை புரியாதவன் அறிவு
தெளிவதில்லை. உலகம் இறைவனின் சந்தை மடம், இது வருவோரும் போவோரும் தங்குமிடம். உலகம் இறைவனின் சந்தை மடம், இது வருவோரும் போவோரும் தங்குமிடம். இதுவல்ல நமக்கு சொந்த இடம், இதுவல்ல நமக்கு சொந்த இடம். அங்கே இருக்குது வேறு உரிய இடம், உரிய இடம்.